Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கூட்டத்தால் 3 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தற்போது போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? பக்தர்கள் என்ன சொல்றாங்க? இது தொடர்பாக முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்தில் பொது விடுமுறை தினம் மற்றும் காலாண்டு பள்ளி தேர்வு முடிந்து விடுமுறை என்பதால் அதிக அளவில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய மலைக்கோயிலுக்கு திரண்டுள்ளனர். அதே போல ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற பிற மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவு பக்தர்கள் தங்களது வாகனங்களில் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய திரண்டுள்ளனர். மலைக்கோயிலில் 3 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மலைக்கோயில் செல்வதற்கு போதிய பேருந்து வசதி முருகர் கோயில் நிர்வாகம் செய்யவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மலை அடிவாரத்தில் இருந்து பக்தர்கள் வாகனங்களில் தடுத்து நிறுத்தப்பட்டு கழிவறை வசதி, குடிநீர் வசதி செய்யவில்லை என்றும், மேலும் இந்த பகுதியில் மலை அடிவாரத்தில் இருந்து செல்வதற்கு ஆட்டோவில் அதிகபட்சமாக 300 ரூபாய் கட்டணம் வசூல் செய்வதாக பக்தர்கள் குற்றச்சாட்டுகின்றனர். போதிய போலீஸ் பாதுகாப்பு மலைக்கோயிலில் இல்லாததால் பக்தர்களின் வாகனங்கள் 3 மணி நேரம் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.